இது Motorola Edge 40 30,000 ரூபாய்க்கு Motorola லான்ச் பண்ணியிருக்க லேட்டஸ்ட் மிட் ரேஞ்ச் ஃபோன். இது Realme 11 Pro Plus 28,000 ரூபாய்க்கு Realme லான்ச் பண்ணியிருக்க புது மிட் ரேஞ்ச் ஃபோன். ஸோ ரேட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெட்டரான வேல்யூ, உங்களுக்கு எது பெட்டரான சாய்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். எப்போவுமே மை டெலகிராம் பற்றி பேசல, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. கமெண்ட்ஸில் இந்த ஸ்கேம் விஷயங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் ஃபோன் ஜெயிச்சிட்டிங்க, இதை அனுப்புகிறோம் அதை அனுப்புகிறோம், இன்சூரன்ஸ் காசு, ஃபெடெக்ஸ் கொரியர் சார்ஜ் இதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. எக்கச்சக்கமாக அது யூடியூப்பில் நடந்துட்டு இருக்கு. டெய்லி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பிளாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களும் வந்துனே தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதுலேயும் மாட்டிக்காதீங்க. நான் கிவ்அவேஸ் எதுவும் பண்ணல. அப்படி பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக இமெயில் தான் பண்ண போகிறேன். அதுவும் @C4E Tech மெயில் ஐடியிலேருந்து தான் வரும். வேறு எதையும் நம்பாதீங்க. அப்படியே இந்த டெலகிராம் ஜாயின் பண்ணலன்னா பண்ணுங்கள், லிங்க்கு கீழே இருக்கும். சரி இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வீகன் லெதர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ 11 Pro Plus இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது காரணம் என்ன, இன்னும் பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ஸ்பெக் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியாது. ஏன்னா ஓவரால் டைமென்ஷன் வித்தியாசம்னு பார்த்தா 3 mm ஹைட்டு, 2 mm வித்து, 0.6 mm திக்னஸ், அவ்வளோதான். பட் ஆக்சுவலாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணையில் இந்த டிஃப்ரென்ஸ் நோட்டிசபிளாக இருக்குது. இதோட அதிகமாக நோட்டிசபிளாக இருக்கிற விஷயம் வெயிட். ஏன்னா Edge 40 கிட்டத்தட்ட 20 கிராம் லைட்டாக இருக்குது ரியல்மியோட கம்பேர் பண்ணையில். இங்கே எனக்கு மோட்டோரோலாவோட ஃபினிஷ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்ன, கேமராவில் காமி அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் ஆக்சுவலாக கையில் பிடிச்சி பார்க்கல மோட்டோரோலா இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக, இன்னும் கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். பட் லுக்ஸ்னு வரையில் ரியல்மி பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபாஸ்ட் ஸ்டிச்சிங், சென்டரில் உள்ள அந்த லைன், கேமரா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலாவில் IP68 ரேட்டிங் இருக்குது. இது ரியல்மி கொடுக்குற IPX4ஓட பெட்டர். சைட்ஸ்னு வரையில் Edge 40ல் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியல்மி பிளாஸ்டிக். ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன்னு பார்த்தீங்கன்னா இது மோட்டோரோலாக்கு ஒரு வின். இப்போ டிஸ்பிளேன்னு வரையில் திருப்பியும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ரெண்டு பிராண்ட்ஸுமே ஃபுல் HD ப்ளஸ் OLED பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எட்ஜில் கர்வ் ஆகிற மாதிரி OLED பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே கார்னிங் வரல, கிளாஸ் அந்த மாதிரி நேம் பிராண்ட் ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லை. இப்போ 6.7 inch 10-bit பேனல் 120 Hz ரெஃப்ரெஷோட ரியல்மி யூஸ் பண்ணியிருக்காங்க 11 Pro Plusல. மோட்டோரோலா கொஞ்சம் சின்ன 6.55 inch 8-bit பேனல், ஆனால் 144 Hz பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க Edge 40ல். இது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸும் Edge 40ல் கொஞ்சம் அதிகம், 1200 nits, 950 ரியல்மியில். ஸோ டிஸ்பிளேஸ்னு வரையில் ரெண்டுத்துக்குமே பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இதில் எது பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பர்சனல் சாய்ஸ். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரெஃப்ரெஷ் ரேட் முக்கியமாக, 10-bit முக்கியமாக, ஹையர் பிரைட்னஸ் முக்கியமாக, உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்டரான டிஸ்பிளே சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ ஸ்பெக்ஸுக்கு வருவோமே. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பேர் மாற்றின MediaTek Dimensity சிப்ஸ் தான் இருக்குது. Realme 11 Pro Plusல Dimensity 7050, அதாவது 1080 பேர் மாற்றினது. Motorola Edge 40ல் MediaTek Dimensity 8020, அதாவது Dimensity 1100. ஸோ இப்போ டக்குன்னு இந்த ஸ்பெக்ஸை பார்க்கல என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் கிளாக் ஸ்பீட்ஸை விட்டுட்டு கோர் ஸ்பிளிட்டப்பை பார்த்தீங்கன்னா Edge 40ல் 4+4 ஸ்பிளிட்டப், அதாவது 4 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், 4 எஃபிஷியன்சி கோர்ஸ். Realme 11 Pro Plusல 2+6 ஸ்பிளிட்டப், அதாவது 2 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் தான், 6 எஃபிஷியன்சி கோர்ஸ். இந்த வித்தியாசம்னால தான் காம்பவுண்ட் பெஞ்ச் மார்க்ஸில் கிட்டத்தட்ட 50% பெட்டராக ஸ்கோர் பண்ணுது Edge 40. இன்னொரு ரீசன் GPU, Dimensity 8020ல் உள்ள GPU இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கேம்ஸ் விளையாடுறது உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டினா இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே வேலைக்கு ஆகாது. இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. Poco F5 இல்லை iQOO 7 நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுத்தில் எது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பார்த்தா Motorola Edge 40. இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே நல்லா புஷ் பண்ணல, அதாவது ஒரு 30 நிமிஷம் கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. Edge 40 சைடில் மெட்டல் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஹீட் ஆகும். ரெண்டுத்துலையுமே த்ராட்லிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இந்த வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ரிசல்ட்ஸ் வச்சு தெரியும். ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ MediaTek அவங்களோட மிட் ரேஞ்ச் Dimensity சிப்ஸை நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் Edge 40. சரி, இப்போ ரியல்மியோட ஒரு அட்வான்டேஜுக்கு வருவோம், பேட்டரி லைஃப். இதில் 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா 4400 mAh பேட்டரி தான் Edge 40ல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சிப் இன்னும் கொஞ்சம் வீக்கான சிப் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்குது. எஸ், டிஸ்பிளே கொஞ்சம் சைஸ் பெருசு இல்லைன்னு சொல்ல, பட் ஓவரால் பேட்டரி லைஃப் Realme 11 Pro Plusல பெட்டராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 100 வாட் சார்ஜரும் ரியல்மி பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. மோட்டோரோலாவில் 68 தான். ஸோ 11 Pro Plusோட பேட்டரியை ஃபுல் சார்ஜ் 26 நிமிஷத்தில் பண்ண முடியும். Edge 40ல் 40 மினிட்ஸ் ஆகுது. இப்போ மோட்டோரோலா எக்ஸ்ட்ரா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனாலும் சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப்னு வரையில் இந்த ரவுண்ட் கண்டிப்பாக Realme 11 Pro Plus. இப்போ நம்ம கேமராஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மிச்ச சொச்சத்தை பார்ப்போம். இப்போ மைக்ரோ SD சப்போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே கிடையாது. பட் ரியல்மி 2 ஃபிசிக்கல் சிம் சப்போர்ட் கொடுக்குறாங்க.
H40லையும் dual SIM சப்போர்ட் இருக்கு, பட் ஒன்று eSIM-ஆ இருக்கணும். இப்போ eSIM ரொம்ப கன்வீனியன்ட் ப்ரீமியம் ஃபீச்சர் அப்படின்னு நினச்சிங்கன்னா H40 உங்களுக்கு பெட்டராக தெரியும். அது என்னடா eSIM ஒரு தடவை போய் அதை வேறு செட்டப் பண்ணிட்டு இருக்கிற சிம்மை எடுத்து போட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 Pro Plus உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பர்சனலாக எனக்கு eSIM-ஓட ஃபிசிக்கல் சிம்ஸ் இருக்கிறது தான் கன்வீனியன்ட்டாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஆடியோன்னு பார்க்கல, ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. H40ல் அந்த அவுட்புட் இன்னும் கொஞ்சம் லவுடாக ரிச்சாக இருக்குது. நீங்களே கேளுங்களேன். ஓகே, இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம். மோட்டோரோலா H40ல டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 11 Pro Plusல ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைமரி 200 மெகா பிக்சல் 1/1.4 இன்ச் சென்சர், ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.69 லென்ஸோட பேரா இருக்கு. H40ல 50 மெகா பிக்சல் 1/1.55 இன்ச் சென்சர், இது திருப்பியும் ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸ், பட் இன்னும் வைடான f1.4 அபர்ச்சர் உள்ள லென்ஸோட பேரா இருக்கு. ஸோ இந்த அபர்ச்சர் வித்தியாசம் இந்த மாதிரி ஷாட்ஸில் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த பேக்ரவுண்ட் பிளர் H40ல எடுத்த ஷாட்ஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி ரெண்டு கேமராஸுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ரெண்டுமே பிக்சல் பின் பண்ணி 12 மெகா பிக்சல் ஷாட்ஸ் தான் டிஃபால்ட்டாக எடுக்கும். கலர்ஸில் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ H40ல பார்த்தீங்கன்னா ப்ளூஸும் ரெட்ஸும் அப்பப்போ கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கும். இப்போ ரியல்மியில் அதுக்காக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு கிடையாது, அதே பூஸ்ட் இருக்குது. பட் ப்ளூஸ் ரெட்ஸுக்கு பதிலாக க்ரீன்ஸ் சில நேரம் பூஸ்ட் ஆகுது. ஃபுல் ரெசல்யூஷன் ஷூட் பண்ணையில் ரியல்மிக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ரியல்மி இப்போ 200 மெகா பிக்சல் ஷாட்ஸ் எடுக்கல, அந்த ஷாட்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக வந்தாலும் ஜூம் இன் பண்ணி பார்க்கல டீடைல் லெவல்ஸ் H40ல எடுத்த ஷாட்ஸோட கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் 200% ஜூம்ட் இன் ஷாட்ஸ். இங்கே அந்த டீடைல் லெவல் டிஃப்ரென்சஸ் ஈஸியாக உங்களாலேயே நோட்டீஸ் பண்ண முடியணும். லோ லைட்னு வரையில் ரியல்மிக்கு இன்னமும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த சென்சர் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இன்னும் பிரைட்டர் இமேஜஸ் எடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நைட் மோட் ஷாட்ஸ் இன்னும் குவிக்காகவும் எடுக்குது. ஆனால் இப்போ நம்ம இந்த ஷார்ட்ஸை ஜூம் இன் பண்ணி பார்க்கல ப்ராசஸிங் மோட்டோரோலாவில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இமேஜஸ் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக கம்மியான நாய்ஸோடு இருக்குது. பட் ஆனாலும் ஓவரால் லோ லைட்னு வரையில் அந்த ஃபாஸ்டர் ஷட்டர் ப்ளஸ் இன்னும் பிரைட்டர் இமேஜஸ் இருக்கிறதுனால ரியல்மிக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம அல்ட்ரா வைட்ஸ்க்கு வருவோமே. இங்கே 8 மெகா பிக்சல் f2.2 11 Pro Plusலையும் 13 மெகா பிக்சல் f2.2 H40லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வித்தியாசம் எடுத்தோன்னே ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். ஜூம் பண்ண உடனே H40ல டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது. வீடியோன்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸாலையும் 4K 30 வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ரெசல்யூஷன் ஃபுட்டேஜ் தான். இங்கேயும் திருப்பி மோட்டோரோலா பெட்டராக பண்ணுது. வீடியோ ஃபுட்டேஜ் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைனாமிக் ரேஞ்சும் லைட்டாக பெட்டராக இருக்குது. செல்ஃபீஸ் ரெண்டுத்துலையுமே 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, பட் ஃபீல்ட் ஆஃப் வியூ ரியல்மியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது குரூப் ஷாட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியும். டீடைல் லெவல்ஸ் கம்பேரபிளாக இருக்குது. பட் ஸ்கின் டோன்ஸ் ரியல்மியில் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சில சுச்சுவேஷன்ஸில் மோட்டோரோலாவில் செல்ஃபீஸ் பெட்டராக வந்துச்சு. ஆனால் சொதப்பையில் H40 ரொம்ப ஓவராக சொதப்பிடுது. ரியல்மி 11 Pro Plusல எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10% இங்கங்கே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் கேமராஸ்னு வரையில் ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ மோட்டோரோலா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷாலோவர் டெப்த் ஆஃப் ஃபீல்ட், பேக்ரவுண்ட் பிளர், அல்ட்ரா வைட்ஸ், வீடியோ இதெல்லாமே மோட்டோரோலாக்கு அட்வான்டேஜ். ரியல்மியில் லோ லைட் இமேஜஸ், அந்த ஃபுல் ரெசல்யூஷன் 200 மெகா பிக்சல் ஷார்ட்ஸ், செல்ஃபீஸ் இதெல்லாம் அட்வான்டேஜ். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே Android 13ல ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க கஸ்டம் ஸ்கின்ஸோட. மோட்டோரோலாவோட ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்கிஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும்னா மோட்டோரோலா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரியல்மியில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் ப்ரீலோட் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் இல்லை டிசேபிள் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ப்ளோட்வேர் தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய ப்ரீலோட் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பிராண்ட்ஸுமே 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸும் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டு பிராண்ட்ஸுக்குமே நல்ல ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. ஸோ அங்கே பெருசாக வித்தியாசம்னு எதுவும் இல்லை நம்ம சொல்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு வருவோம். கைஸ், இந்த சொல்ல மறந்துட்டேன், ரெண்டுத்துலேயுமே RAM LPDDR4X, ஸ்டோரேஜ் UFS 3.1. ஸோ அங்கேயும் வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே அந்த 2000 ரூபா தான் இங்கே வித்தியாசம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே இந்த பாயிண்டில் தெரியும் ரெண்டு ஃபோன்ஸ்க்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் இந்த ஃபோன் பெட்டராக பண்ணுது, சில விஷயங்கள் இந்த ஃபோன் பெட்டராக பண்ணுது. பட் ஓவரால் கொடுக்குற காசுக்கு H40 பெட்டர் வேல்யூ மாதிரி தெரியுது. அதுக்காக 11 Pro Plus மோக்கோ ஃபோன் யாருமே அதை வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. சில சுச்சுவேஷன்ஸில் 11 Pro Plus உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். அது என்னையா சில சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 200 மெகா பிக்சல் அந்த ஃபுல் ரெசல்யூஷன் ஷாட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லை உங்களுக்கு அந்த பெரிய டிஸ்பிளே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை மோட்டோரோலாவோட பேட்டரி லைஃப் எனக்கு செட்டே ஆகாது, அந்த தலைவலியே வேணாம், எனக்கு 5000 mAh பேட்டரியாவது வேணும்னு நினச்சிங்கன்னா
11 Pro Plus உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம். பட் மோஸ்ட்டாக மெஜாரிட்டி யூசர்ஸ்க்கு Edge 40 பெட்டரான வேல்யூ. இதில் உள்ள இன்னும் பவர்ஃபுல்லான சிப், அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங், IP68 ரேட்டிங், இந்த மெட்டல் பில்ட், மோட்டோரோலா இங்கே ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் என்னோட கன்க்ளூஷன். இப்போ இந்த 2 ஃபோன்ஸில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இப்போ எல்லா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. எது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன கம்பேரிசன் வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.